தமிழ்நாடு பட்ஜெட்டை அறிவிக்கிறப்போ ஒரு லட்சணை ஒரு லோகோவை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்களாம். அதாவது இந்தியன் கரன்சியினுடைய ருப்பி சிம்பிள் இருக்குல்ல, இந்த தேவனாகிரி ஸ்கிரிப்ட், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தமிழ் ரூ அதை வந்து கொடுத்துட்டாங்களாம். எல்லாரும் கதறாங்க. யார்? அண்ணாமலையெல்லாம் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. பட் இந்த பிரச்சனையினுடைய ரூட் காஸ் என்ன, எதனால இந்த ப்ராப்ளம், எந்த சினாரியோவில் இதை ஃபிட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற ஒரு அறிவு இருக்குங்கள நமக்கு. லெட்ஸ் கோ டு தி ஷோ. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி சமிக்ர சிக்ஷான் அபியான் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து நம்ம கொடுத்தாகணும். ஆனால் அந்த ஃபண்டை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க போகிறப்போ, இங்கே பாருங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ அதனால நமக்கு இந்த பணத்தை கொடுக்க வேணாமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளுடைய வரி பணம் அவங்க கிட்ட போகுது, நமக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கலாம்ல. அப்படி ஏதாவது ரூல் இருக்கா? பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா நாங்கள் 2 லாங்குவேஜ் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம மினிஸ்டர் பிடிஆர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து கரண் தாப்பரோட ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கும்போது, why are you so adamant about the 2 language policy? Why are you so adamant about it being a 2 language policy in Tamil Nadu? Why are you so hotly against a 3 language policy? After all, children have a capacity to learn languages easily and quickly. It's to their advantage to be taught more. I'm so glad. I'm so glad. I'm so glad. Hey, enna abintaru. I'm so glad. How many children in Uttar Pradesh know 3 languages? Hey, எந்த ஸ்டேட் இருக்கு? எந்த ஸ்டேட்ல 3 லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க? எந்த ஸ்டேட்ல 2 லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க? ஒரு லாங்குவேஜ் தானே உங்களுக்கு தெரியும், எதுக்கு சீன் போடுற அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் இப்படி லோக்கலா சொல்றேன். மற்றபடி கரண் தாப்பர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. How many children in Bihar know 3 languages? How many children in Uttar Pradesh know 2 languages? இந்த 2000 கோடி இழப்பீடு நீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா, இழக்கிறதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இது என்ன நியாயம்? எவனோ ஒருத்தன் வந்து என் தலையில கன்னை வச்சு இதை ஒத்துக்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணா, தப்பு பண்றவனை கண்டிக்கிறத விட்டுவிட்டு என்ன வந்து கண்டிக்கிறியே, இது என்ன நியாயம் அப்படின்னு பிடிஆர் கேட்கிறார். The money that is legitimately mine is being withheld from me. You're telling me, are you willing to forego that because you want to hold to your principle? Instead of asking him, how do you do this against the constitution? You're asking me, are you willing to give up the money? It's like saying, are you willing to stand up to extortion? Of course we're willing to stand up to extortion. I'll say it both ways. We're willing to stand up to extortion because our language, our principles, our values are worth much, much, much more than 2,400 crores, as our Chief Minister said. They're priceless. Please accept 3 language policy. அதெல்லாம் முடியாது, 2 மொழி தான், எங்களுக்கு ஹிந்திலாம் ஒன்றும் தேவையில்லை. நோ ஹிந்திலாம் கிடையாதுப்பா, மலையாளம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம், மராத்தி கூட கற்றுக்கலாம்ப்பா. டேய் நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது மாதிரிலாம் உனக்கு அவ்வளோ அக்கறையா? ஓகே ஃபைனல் 3 லாங்குவேஜ். ஓகே 2 தான், 2 ஒரு 2 காலாவதுப்பா ப்ளீஸ்ப்பா. 2 தான் மவனே, நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் எங்களுக்கு 2 மொழி போதும், இங்கிலீஷு தமிழ், அவ்வளோதான். நிச்சயமாவா? ஆர் யூ ஷுவர்? நிச்சயமா ஷுவர். ஓஹோ அப்படியா? அப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 2000 கோடி இருக்கு பாருங்க, அதை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். நீ நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்க. எப்படி மவனே பிளாக்மெயிலா பண்ற பாடி சோடா? 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தினாலும் இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்தி மொழி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உன்னை எப்படி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எங்க கிட்ட இருக்குடா ஒரு மாஸ்டர் பிளான். இதை வச்சு எப்படி உன்னை மும்மொழி கொள்கை ஏற்றுக்க வைக்கிறான்னு பாரு. Come May end, we will reach our target of 1 crore signature and it will be a resounding success. That is why we have announced our public meeting and gatherings also, and you will see what is popular, what is not popular post May month. இதை வச்சு எப்படி உன்னை மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க போறேன்னு ஓரமா நின்று வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இதயம் பலவீனமானவங்க இதை பார்க்காதீங்க. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
Videos from Tamil Nadu have gone viral showing BJP cadres distributing biscuits to government school children and allegedly pressuring them to sign forms supporting the three-language policy under the National Education Policy. ஏண்டா டேய், இதான் உங்க அதிசய பொருளா? இதான் உங்க மாஸ்டர் பிளானா? ஏண்டா 5 ரூபா மில்க் பிக்கிஸ் பாக்கெட்டு, ஏன்னா 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில அந்த பிள்ளைங்க இருக்குது. காலையில் சோறு போடுறாங்க, மத்தியானத்தில் சோறு போடுறாங்க. ஏன்னா இந்தியாவிலே பணக்கார கட்சிங்கிறாங்க அவங்கள. ஏன்னா நீங்கள் பிச்சைக்காரத்தனமாக 5 ரூபா பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்குறீங்களாடா? இதுக்கு எங்கேயாவது ஏதோ பிச்சை எடுத்து பிழைக்கலாம்லடா? இதை தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் எம்பி கனிமொழிக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையில ஆர்கியூமெண்ட், வார்த்தை போர் வளர்க்குது. தர்மேந்திர பிரதான் ஒரு படி மேலே ஏறி அன்சிவிலைஸ்ட் நம்மள சொல்லிடுறாரு. அன்சிவிலைஸ்ட், நாங்க அன்சிவிலைஸ்ட், யூ காலிங் அஸ் அன்சிவிலைஸ்ட்? ஆமாண்டா, நீ அன்சிவிலைஸ்ட் தான்டா. ஓகே, லெட்ஸ் see யார் அன்சிவிலைஸ்ட்னு இப்ப பார்க்கலாம். பட் அதுக்கு எதுக்கு மாப்? நாங்கெல்லாம் அன்சிவிலைஸ்ட்னா நீங்க ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேசலாம் எவ்வளவு சிவிலைஸ்ட் நாங்க பார்க்கணுமா இல்லையா? சரிப்பா, அதுக்கு எதுக்கு மாப்பு? வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவிழியாக்கும், முயன்றா சாதிக்க முடியும். எங்க நாம போறோம் போடுறதுக்கு, எங்க நாம போறோம் போடுறதுக்கு, எங்க நாம போறோம் போடுறதுக்கு, மப்புடறதுக்கு போறோம். वजह विधानसभा हॉल में किसी ने पान मसाला थूक दिया। उन्होंने इसे अनुशासनहीनता बताया और कहा जब उन्होंने ये देखा तो खुद जाकर ये दाग साफ करवाए। इसका एक वीडियो भी सामने आया है। विधायकों के बैठने की जगह के पास गुटखा खाकर थूका गया है, जिसके बाद महाना ने इन्हें साफ करवाया। என்ன நண்பர்களே, மாப் போடுறதுக்கு போறீங்களா? போறீங்களா? அன்சிவிலைஸ்ட் நாங்க எல்லாம் நேரண்டா. இதை கேட்டுட்டு எம்பி கனிமொழி இதை பயங்கரமா வன்மையா கண்டிக்கிறாங்க. அங்கேயே very pained and hurt that the minister in his reply in parliament today has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. The truth is that members of parliament, sir, that is not enough. அதுக்கப்புறம் நம்ம தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படிலாம் வச்சுக்கோங்க. Tamil Nadu. Regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu, let us not mix. I am not. Let me first withdraw my word. But guess who came to the rescue? நம்ம நிர்மலாஜி. எஸ், நம்ம மிடில் கிளாஸினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வராங்க. அன்சிவிலைஸ்ட்னு சொன்னதுக்கு எவ்வளவு கோவப்படுறீங்களே? பெரியார் தமிழ பார்பரிக் லாங்குவேஜ்னாரு. Reasons to say that it is a barbaric language. This elderly man says who they worship every morning, afternoon, evening. I'm not even taking his name. You know what is barbaric language? Tamil is a barbaric language. Katumirandi Bhashai. But he said Tamil is Katumirandi Bhashai. How can they worship somebody who said Tamil is a Katumirandi Bhashai? ஏ சாமி, நம்ம பாஷை பேசுது. பெரியார் தன்னுடைய வளர்ப்பு மகளையே எங்களுக்கு தெரியும் நீ மூடு. பெரியார் திருக்குறள மலத்தோட ஒப்பிட்டு நாடு போய வாய திறந்தா பொய் தான் பேசுவான். ஐயோ, பெரியார் தமிழ காட்டுமிராண்டி மொழின்னாரு. அது எங்களுக்கு சொன்னாரு. அது ஏன் சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியும். நாகரிகம் அடைகிறதுக்காக சொன்னாரு. உங்களை மாதிரி ஒன்றும் நீஷ பாஷன்னு சொல்லல. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாரு அப்படின்ற கான்டெக்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு ஃபால்ஸ் அட்ரிபியூஷன் பண்ணுவானுங்க. தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடியை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி கேரளாவுக்கும் 849 கோடி தரலையாம். இதை கேரளா எம்பி டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் வந்து பார்லிமெண்ட்ல கிளிக்கிறாரு. 849 crores have been withheld, which is due for Kerala. You know why? We are not implementing PMC. PMC was never part of Samagra Shiksha Abhiyan. And even for PMC, state has to fund 40%. அது பனிஷ்மெண்ட். நாங்க சொல்றது நீ கேட்கல, அதுக்கான தண்டனடா. அனுபவி. ஒழுங்கா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு எல்லாம் நடக்கிறதே வேற. பைத்தியமாடா நீங்க?
எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? மக்களாட்சி ஜனநாயகம் இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்பியார் காலத்து டெக்னிக்கெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுகிறீங்க. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த லட்சணையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேவநாகரி ருப்பி சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது தமிழ் ரூவா மாறி இருக்கு. Secondly, symbolism is of utmost importance in politics. And even Yarini, the name Ra, Tamil Nadu had Ra. And that is very unique to Tamil, and that shows an ancient civilization which is more than 5,000 years old, separate from the Sanskrit and the so-called Aryan-based civilization. You have to respect and listen and act more sensitively, and don't call a reaction as an action. முன்னா நாள் தான் நிர்மலா சீதாராமன் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னாரு, தமிழ் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த அம்மா. இன்னைக்கு ரூ போட்ட உடனே அவங்களுக்கு இது என்னது அப்படின்ட்டு காலங்காலமா எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும். இவங்க பண்றது அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். நிர்மலாஜி இஸ் சோ டிசப்பாயிண்டட். அண்ணாமலைஜி இஸ் ஆல்சோ சோ டிசப்பாயிண்டட். தேவநாகரியில எழுத்துனா தான் அது காசா? ஏன் ஆர்எஸ்னு போட்டு நீங்க எழுதுறது இல்லையா? ருப்பீஸ்னு இல்ல ருப்பீனே போட்டு எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி ரூ போட்டு நாங்கள் எழுதுகிறோம். தேவநாகரி சிம்பிளை வந்து ரூன்னு மாற்றிட்டாங்களாம். அது உங்களுக்கு கோவமா? நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி இதை மாற்றலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கள் ஊரில் கோவிந்தசாமின்னு ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு வந்து திவ்யான்னு ஒரு பொம்பளை பிள்ளை, திவ்யா கோவிந்தசாமின்னு அந்த பிள்ளை பேர். ஆனால் பெற்றது மட்டும்தான் கோவிந்தசாமி. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை படிக்க வச்சது, காலேஜ் ஃபீஸ் கட்டினது, சாப்பாட்டு செலவு, மெடிக்கல் செலவு, இது எதுவுமே பார்க்கல கோவிந்தசாமி. இப்போ இந்த புள்ள வளர்ந்து ஆளாகி திவ்யா கோவிந்தசாமி அப்படின்ற பேரை திவ்யா ராமசாமின்னு மாற்றிக்குது. அதாவது தன்னை தத்தெடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தா இருப்பாருங்க இந்த அப்பா, அவருடைய பேரை வச்சுக்கிச்சு. இப்போ இந்த பிள்ளையை பெற்றவர் இருக்காரு பாருங்க, பயாலஜிக்கல் ஃபாதர், யாரு? நம்ம கோவிந்தசாமி. அவருக்கு பொறுக்கல. அது எப்படி நீ அந்த ஆள் பேரை போடலாம்? உன்னை பெற்றது நான் தானே அப்படின்னு வந்து கேட்டார். வாஸ்தவம் தானுங்க. டே லூஸு, பெத்தா மட்டும் போதுமா அப்படின்னு செவிலே ஒன்று வச்சு அனுப்பிடுச்சு அந்த பிள்ளை. பாவம், ரொம்ப சேட் ஸ்டோரி. எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். இந்த 2152 கோடி அந்த மத்திய அரசு நமக்கு தரல பாருங்க. அதனால இந்த காஸ்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தன்னுடைய பட்ஜெட்டில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வீதி வீதியாக போய் மில்க் பிக்கிஸ் விற்றா கூட இவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை இவங்க சரி பண்ண போகிறாங்களா? எப்படி? பாப்புலேஷன் அடிப்படையில். இப்போ நம்ம இத்தனை வருஷமா பாப்புலேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம், குறைச்சிட்டு வந்துருக்கோம். சொல்ல போனால் சவுத் இந்தியாவே பாப்புலேஷன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த நார்த் இந்தியாவிலாம் பாப்புலேஷன் அபார வளர்ச்சி. இது யாருடைய தப்பு? நம்முடைய தப்பு தான். நாம கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்டு புள்ள பெற்றுக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு ஒரு புள்ள போதும் 2 புள்ள போதும் அப்படின்னு அளவாக வாழ்கிறோம் பாருங்க. இதுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி டீலிமிட்டேஷனு, சான்ஸ்கிரிட்டைசேஷனு, ஹிந்தி கற்றுக்க அப்படின்ற மாதிரி விளக்கமாத்த தூக்கிட்டு வீட்டுக்குள்ளார வர்றது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஓட்டி கேட்குறானுங்க இவனுங்க. இவனுக்கு ஜெயிக்க மாட்டானுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜாலியாக இந்த மாதிரி யூடியூப் வீடியோ ஏதாவது பார்த்துட்டு சும்மா அவனுங்க ஏதாவது லூஸ்தனமாக பேசிகிட்டு இருப்பானுங்க, கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். What did